வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். பசுபதியை சந்திப்பதற்காக பேருந்தில் சென்று கொண்டிருந்த சுஜிதாவின் மனதில் பல எண்ண ஓட்டங்கள். தன் ஹேண்ட்பேக்கில் இருந்த அந்த விளம்பர பேப்பரை எடுத்து பார்த்து கொண்டாள். மனைவியை காணவில்லைன்னு போட்டிருக்கு. அப்படின்னா மது இந்த பசுபதியோட பொண்டாட்டியா? அவளுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. அதை மறைச்சு விக்ரம 2ஆம் தடவை கல்யாணம் பண்ணியிருக்கா என்று நினைத்தவள் இனி சீக்கிரத்தில் மது விக்ரம் வாழ்க்கையில் இருந்து விலகி போய்விடுவாள் என்று நினைத்து அத்தனை ஒரு சந்தோஷம் கொண்டாள். பேருந்தில் தன் பக்கத்தில் அமர்ந்திருந்த பெண்மணியிடம் பசுபதியை பற்றி விசாரித்து பார்த்தால் என்ன என்று தோன்றவே தன் கையில் இருந்த பேப்பரை காட்டி, அக்கா, இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? பசுபதியோட மனைவி என்று சொல்ல அந்த பெண்மணி சுஜியை ஏற இறங்க பார்த்தாள். என்னம்மா, யாரு நீயே? பசுபதி ஐயாவை மரியாதை இல்லாம பசுபதின்னு பேரை சொல்லி பேசுற என்று கேட்க, அவரு எனக்கு தெரிஞ்சவர் தான் என்று கூறி சமாளித்தாள் சுஜிதா. பசுபதி ஊரில் பெரிய ஆள் என்பதை அந்த பெண்மணியின் பேச்சை வைத்து புரிந்து கொண்டாள். பேப்பரில் இருந்த மதுவின் போட்டோவை ஆராய்ந்த அந்த பெண், இது பசுபதி ஐயாவோட 3வது சம்சாரம், பேரு மது. இந்த புள்ள தாலி கட்டிக்கிட்ட கையோட அவ தம்பிய கூட்டிக்கிட்டு ஐயாவுக்கு தெரியாம ஊரை விட்டு ஓடி போயிடுச்சு. இது நடந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு பக்கமா ஆக போகுது. ஐயா இந்த பொண்ணை தேடாத இடமே இல்லை. ஏன் இப்ப கூட யாராவது வந்து அந்த பொண்ணை மாதிரி சாயல்ல ஆந்திரால பார்த்தேன், கேரளால பார்த்தேன்னு சொல்லும்போது ஐயா உடனே அந்த பொண்ணை தேடி அடுத்த நிமிஷமே கிளம்பிடுவாரு. இந்த பொண்ணை பத்தின தகவல் சொல்றவங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கறேன்னு வேற அறிவிச்சிருந்தாரு. 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் அதிகம்தான். அதுதான் பிரச்சனையான்னு தெரியல. அந்த பொண்ணு பசுபதி ஐயாவை விட்டு ஓடி போயிருச்சு என்று அந்த பெண் பசுபதி மற்றும் மதுவை பற்றிய முழு கதையையும் சுஜிதாவிடம் சொல்ல தன் கண்களை அகல விரித்து அதிர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தாள் சுஜிதா. மது பசுபதியோட 3வது பொண்டாட்டியா? இது எவ்வளவு பெரிய விஷயம்! ஒருத்தனுக்கு 3ஆம் தாரமா வாழ்க்கப்பட்டு அவனை ஏமாத்திட்டு சென்னைக்கு ஓடி வந்து விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரை ஏமாத்தி பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காளா? அப்போ இந்த மதுவை பத்தின விஷயத்த சொன்னா அந்த பசுபதி கிட்ட இருந்து நிறைய பணம் வாங்கலாம் போல இருக்கே. இப்பதான் அந்த கடவுளுக்கே என் மேல கருணை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்காக பணம் இந்த பசுபதி கிட்ட இருக்கும்போது நான் எங்கெல்லாமோ போய் தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டிருக்கேன். ட்ரீட்மெண்ட்டுக்கான மொத்த பணத்தையும் அவங்கிட்ட இருந்தே வசூல் பண்ணிட வேண்டியதுதான். கண்ணா, 2 லட்டு தின்ன ஆசையா என்று அவள் உதடுகள் முணுமுணுத்தது. பசுபதியை வச்சு விக்ரம் கிட்ட இருந்து மதுவை பிரிச்சிடலாம். அதோட என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் பணத்தை வாங்கிடலாம். ஒரு கல்லில் 2 மாங்காய். அதுக்கு பிறகு என்னோட குழந்தைய வச்சு மறுபடியும் விக்ரம் கூட சேர்ந்துடணும். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் பழைய மாதிரியே மாடலிங் செஞ்சு லட்சமாக சம்பாதிக்கணும். எங்கோ தூரத்தில் வெளிச்சம் தெரிவது போல இருந்தது சுஜிதாவிற்கு. அருகில் இருந்த அந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்து பசுபதியின் வீடு, குடும்பம், சொத்து மதிப்பு, அவன் குணம் என்று எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொண்டாள். பேருந்து ஊரை வந்தடைந்ததும் பஸ்ஸை விட்டு இறங்கி சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு, பசுபதி ஐயா வீட்டுக்கு எந்த வழியா போகணும் என்று அந்த பெண்ணிடமே கேட்க, என்னம்மா தெரிஞ்சவங்கன்னு சொன்ன, உனக்கே வழி தெரியாதா என்று அந்த பெண் திருப்பி கேட்க, இல்லக்கா, நான் ரொம்ப நாள் முன்னாடி வந்தது, இது கிராமம் வேற, அதான் சரியா ஞாபகம் இல்லை என்று அவள் சொல்ல, நேராக போனேன்னா ஒரு குளமும் அதுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயிலும் வரும். அங்கே பெரிய கேட் போட்ட பங்களா வீடு இருக்கும். அதுதான் பசுபதி ஐயா வீடு என்று அவர் சொல்ல, சரி என்று சொல்லிவிட்டு அவர் சொன்ன வழியில் நடந்தாள் சுஜிதா. அந்த பெண் சொன்னது போலவே அது பெரிய பங்களா வீடுதான். வெளியே வாட்ச்மேன் இருக்க, நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன், பசுபதி ஐயாவை உடனே பார்க்கணும் என்று சொல்ல அந்த வாட்ச்மேன் இன்டர்காமில் தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு சுஜியை உள்ளே செல்ல அனுமதித்தான். பசுபதியின் அந்த பெரிய வீட்டு ஹாலில் போடப்பட்டிருந்த தேக்கு மர நீளமான சோஃபாவும் அழகான வேலைப்பாடுகளுடன் கூடிய நாற்காலிகளும் அவன் பவுசை காட்ட வீட்டை சுற்றி சுற்றி பார்த்தபடியே பசுபதியை பார்ப்பதற்காக சுஜிதா நின்றிருக்க, உட்காருங்க, ஐயா இப்ப வந்துருவாரு என்று வேலைக்கார பெண் அவள் கையில் ஒரு கிளாஸ் தண்ணீரை கொடுத்து விட்டு செல்ல சுஜி பசுபதிக்காக காத்திருந்தாள்.
சிறிது நேரத்தில் மாடிப்படிகளில் இறங்கிக் கொண்டிருந்த பாட்டசாட்டமான உடல்வாகுடன் கழுத்திலும் கையிலும் விரல்களிலும் தங்கம் ஜொலிக்க அந்த 50 வயதை கடந்த மனிதரை பார்த்ததும் தன்னையும் அறியாமல் எழுந்து நின்று விட்டாள் சுஜிதா. என்ன இவ்வளவு வயசான ஆளா இருக்கான்? இவன்தான் மதுவோட புருஷனா? பார்த்தா பெரிய ரவுடி மாதிரி தான் இருக்கான். ஊருக்குள்ள பெரிய ஆளுன்னு வேற சொல்றாங்க. சுஜி யோசனையுடன் பசுபதியையே பார்த்து கொண்டிருக்க, முகத்தில் சிரிப்புடன் தன் 2 கைகளை குவித்து வணக்கம் சொல்லியபடியே வந்த பசுபதி, ஏன் நிக்கிறீங்க, உட்காருங்க. சென்னையில இருந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. என்ன விஷயமா என்ன பார்க்க சென்னையில இருந்து வந்திருக்கீங்க? டொனேஷன் ஏதாவது வேணுமா என்று அவன் கேட்க, இல்லை சார், நான் வேற ஒரு விஷயமா உங்களை பார்க்க வந்தேன் என்று தன் ஹேண்ட்பேக்கில் இருந்த மதுவை பற்றிய விளம்பர பேப்பரை எடுத்த சுஜிதா, சார், இந்த விளம்பரத்தை நீங்க தானே கொடுத்தீங்க என கேட்டாள். அந்த விளம்பரத்தை பார்த்ததும் பசுபதியின் முகம் சட்டென்று மாறியது. ஆமா, நான் தான் இந்த விளம்பரத்தை கொடுத்தேன். அதுக்கு என்ன இப்போ என்றவனின் குரல் சற்று கோபமாக வர, உங்க மனைவி மதுமிதா இப்போ சென்னையில தான் இருக்காங்க சார். சுஜிதா டைம் பாமை கையில் பிடித்து வீசுவது போல அசால்ட்டாக சொல்ல, பசுபதி அதிர்ச்சியில் எழுந்து நின்று விட்டான். என்ன சொன்னீங்க? இவ சென்னையில இருக்காளா? நல்லா பாத்தீங்களா? அது இவதானா என்று கேட்டுவிட்டு தன் சட்டை பாக்கெட்டில் இருந்த பர்ஸை எடுத்து அதில் இருந்த பசுபதி மது திருமண புகைப்படத்தை காட்டி, நீங்க சொல்றது இவதானா என்று மதுவை தொட்டு காட்டி ஆர்வமாக அவன் கேட்க, இந்த பொண்ணுதான் சார், பேரு மதுமிதா, எனக்கு நல்லாவே தெரியும். இவ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வீட்டில தான் இருக்கா. ஆனா என்று சுஜி நிறுத்த, என்ன ஆனா சொல்லுமா என்று பதறினான் பசுபதி. இந்த பொண்ணு இப்போ வேற ஒருத்தருக்கு பொண்டாட்டியா அவன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா சார் என்று ஒரு குண்டை தூக்கி போட்டாள். கோபத்தில் கண்கள் சிவந்தது பசுபதிக்கு. என்ன சொல்ற? இவ ஏன் பொண்டாட்டி? இந்த பசுபதியோட பொண்டாட்டி. எவ்வளவு தைரியம் இருந்தா இவளை இன்னொருத்தனோட வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லுவ என்று பசுபதி கோபத்தில் சுஜியின் கழுத்தை இறுக்கி பிடித்திருந்தான். சார், என்ன பண்றீங்க நீங்க? நான் உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்தேன், என்னை விடுங்க என்று மர இடுக்கில் மாட்டிய எலியாய் சுஜி கத்த, தான் என்ன செய்கிறோம் என்பதை ஒரு நொடி உணர்ந்த பசுபதி அவள் கழுத்தில் இருந்து கையை எடுத்து கொண்டான். என்னை மன்னிச்சிடுமா, நீ அவ வேற ஒருத்தனோட வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொன்னதும் எனக்கு கோபம் வந்துருச்சு, அதான் அப்படி பண்ணிட்டேன் என்று சொன்னவன், அவ கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கும் போது அவ எப்படி வேற ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா வாழ முடியும்? பசுபதி பக்கத்தில் இருந்த சேரை எட்டி உதைத்ததில் அது உருண்டோடி குட்டி கரணம் போட்டது. சுஜி பசுபதியின் கோபத்தையும் அவன் வெறியையும் கண்டு சந்தோஷத்தில் குதூகலித்தாள். இவன் இருக்கிற ஸ்பீடை பார்த்தா மது இருக்கிற இடம் மட்டும் இவனுக்கு தெரிஞ்சா இப்பவே அவளை இங்க தூக்கிட்டு வந்துருவான் போல இருக்கே. யோசித்த சுஜி மௌனமாக நிற்க, எங்க இருக்கா அவளை? நீ எங்க பார்த்த? அவ எங்க இருக்கா? சீக்கிரம் சொல்லு துடித்தான் பசுபதி. சொல்றேன் சார், அதுக்காக தானே உங்க அட்ரஸை தேடி பிடிச்சு சென்னையில இருந்து இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன். இந்த பேப்பர்ல உங்க மனைவியை பத்தின தகவல் கொடுத்தா சன்மானம் உண்டுன்னு போட்டிருக்கீங்க என்று சுஜி இழுக்க, அவள் எதிர்பார்ப்பை புரிந்து கொண்ட பசுபதி, மது இருக்கிற இடத்த மட்டும் சொல்லு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கொடுக்கறேன், எவ்வளவு வேணும்னாலும் என்று பசுபதி மீண்டும் அழுத்தமாக சொல்ல, எனக்கு 10 லட்சம் வேணும் சார், அதுவும் என்னோட முகத்துல இருக்கிற இந்த தழும்புக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தான் கேட்குறேன் என்று சுஜி சொல்ல, 10 லட்சம் என்ன, அதுக்கு மேலேயே வாங்கிக்கோ என்று சொன்னான் பசுபதி. அதை எதிர்பார்க்காத சுஜிதாவின் தலை முதல் உள்ளங்கால் வரை குளிர்ந்து போனது. நீங்க இப்பவே என் கூட வந்தீங்கன்னா நான் மது இருக்கிற இடத்த உங்களுக்கு காட்டிடுவேன் என்று சுஜி சொல்ல, கணக்கு பிள்ளையை அழைத்து 5 லட்சம் பணத்தை சுஜிதாவுக்கு கொடுக்க சொல்லிய பசுபதி, நான் நீங்க சொன்னது மாதிரியே உங்க கூட வரேன். நான் அவளை என் கண்ணால பார்த்ததுக்கு பிறகு உனக்கு இன்னும் 10 லட்சம் பணம் கொடுக்குறேன். இந்த 2 வருஷமா அவளை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சிருப்பேன் தெரியுமா? அவ மட்டும் என் கூட இருந்திருந்தா இந்நேரம் என் வாழ்க்கையே மாறி இருக்கும். நான் அரசியல்ல பெரிய ஆளாயிருப்பேன் என்று ஜோசியர் சொன்னதை யோசித்தபடியே சுஜிதாவிடம் பேசிக் கொண்டிருந்த பசுபதி, ஆனா இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு மதியத்துக்கு மேல உங்க கூட சென்னைக்கு வரேன், அது வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கிக்கலாம் என்று கணக்கு பிள்ளையை அழைத்து
சுஜிதா ஓய்வெடுக்க அவளை தோட்டத்து வீட்டிற்கு அழைத்து செல்லுமாறு கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று உடை மாற்றி ஒரு பெரிய கத்தியை தன் இடுப்பில் சொருகி கொண்டு அவன் வெளியில் கிளம்பி சென்றான். பிறகு 3 மணி அளவில் திரும்பி வந்தவன் சுஜிதாவை அழைத்து கொண்டு தன் காரிலேயே சென்னைக்கு கிளம்ப பசுபதியின் மனைவிகள் பல்லவியும் பைரவியும் பசுபதி யாரோ ஒரு பட்டணத்து பெண்ணை தோட்டத்து வீட்டில் தங்க வைத்திருக்கிறாள், அவள் யார், எதுக்கு வந்திருக்கிறாள் என்று எதுவும் புரியாமல் ஏற்கனவே குழம்பி போயிருக்க இப்போது பசுபதி அந்த பெண்ணுடன் வெளியூர் செல்கிறான் என்பது தெரிந்ததும், மாமா யார் இவங்க, நீங்க இவங்களோட எங்க போறீங்க என்று கேட்க, நான் அவசரமா சென்னைக்கு கிளம்புறேன், போற நேரத்துல எங்க போறீங்கன்னு கேட்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, மற்ற விஷயமெல்லாம் நான் வந்து சொல்றேன் என்று சொல்லிவிட்டு சுஜியை அழைத்து கொண்டு கிளம்பினான் பசுபதி. சுஜிதா விக்ரமின் வாழ்க்கையில் புயலை கிளப்ப வேண்டும் என்று எண்ணி பசுபதியை சென்னைக்கு அழைத்து கொண்டு கிளம்பி இருக்க, இன்னொரு பக்கம் ரம்யா அவள் அம்மா, அப்பா, பாட்டி மற்றும் சக்தி கோயம்புத்தூரிலிருந்து சென்னையை நோக்கி கிளம்பி இருந்தார்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி நலுங்கு வைக்கணும், அதுக்கு தேவையான பொருள் லிஸ்ட்டு உங்ககிட்ட கொடுத்தேனே, இன்னைக்கு விக்ரமையும் மதுவையும் போய் அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிடுங்க. கடைசி நேரம் வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டாம், கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு, தேவையான எல்லாத்தையும் நாளைக்கே ரெடி பண்ணி வைக்கணும். காரில் உட்கார்ந்தபடியே கல்யாணி சொல்ல, நீ சும்மா டென்ஷன் ஆகாத, நீ டென்ஷன் பட்டு என்னையும் டென்ஷன் ஆக்கிடுவ, அங்க மதுவும் விக்ரமும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க, நீ கொடுத்த லிஸ்ட்டை நேத்தே அவனுக்கு அனுப்பிட்டேன் என்று ராகவேந்தர் சொல்ல, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், எனக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் டென்ஷனாக தாங்க இருக்கும் என்று சொல்ல, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சித்தி, அதான் நாங்கள் இருக்கோம்ல, ரம்யா கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடலாம். என்ன ரம்யா, சக்தி காரை ஓட்டி கொண்டே கேட்க, சக்தி அண்ணா காரை சைடில் போடுங்க, அதோ ஐஸ்கிரீம் கடை இருக்கு, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகலாம் என்று ரம்யா சொல்ல, ஐயோ இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போகிறாளோ தெரியல, நான் இவ கல்யாணம் முடியணுமேனு கவலைப்படுறேன், ஆனால் இவ அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லாமல் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குறா. தலையில் அடித்து கொண்டாள் கல்யாணி. அம்மா சும்மா புலம்பாத, நீ உன் பொண்ணுக்கு கல்யாணம்னு டென்ஷனாக இருக்க, நானும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது உன்ன மாதிரியே டென்ஷனாக இருந்துப்பேன், போதுமா, இப்போ ஆளை விடு. சக்தி அண்ணா கடையை தாண்டி வந்துட்டீங்க என்று நல்ல ஸ்பீடில் காரை ஓட்டி கொண்டிருந்த சக்தியை அதட்டினாள் ரம்யா. இருமா, இந்த கடை வேண்டாம், இன்னும் அடுத்த 10 நிமிஷத்துல ஒரு நல்ல ஐஸ்கிரீம் கடை இருக்கு, அங்க நிறுத்துறேன் என்று சக்தி சொல்ல, அப்போ ஓகே என்றாள் ரம்யா. சித்தி, ரம்யா கல்யாணத்தை நினைச்சு நீங்க டென்ஷன் ஆக தேவையே இல்லை, பரணிக்கு இவளை கட்டி வைக்கிறத நினைச்சு கௌரி ஆண்டி தான் டென்ஷன் ஆகணும் என்று சொல்லி சக்தி சிரிக்க, ராகவேந்தரும் கல்யாணியும் அவனுடன் சேர்ந்து சிரித்தார்கள். என்ன எல்லாருமா சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா என்று ரம்யா கோபம் கொள்ள, அப்போது பார்த்து பரணியிடமிருந்து அவளுக்கு ஃபோன் கால் வந்தது. எங்க மேல இருக்கிற கோபத்தை மாப்பிள்ளை மேல காட்டிடாதம்மா, அவர் பாவம், போனை எடுத்து பேசு என்று சக்தி சொல்ல போனை அட்டன் செய்தாள் ரம்யா. ஏய் ஜில்லு, எல்லாரும் கிளம்பிட்டீங்களா, யார் யார் வந்துட்டு இருக்கீங்க அவன் கேட்க, நான், அப்பா, அம்மா, பாட்டி, சக்தி அண்ணா என்றாள் ரம்யா. சரி, எத்தனை மணிக்கு இங்கே ரீச் ஆவீங்க, நான் உடனே உன்னை பார்க்கணும், வீட்டுக்கு வரேன் என்று பரணி சொல்ல, சக்தியிடம் சென்னை சென்றடையும் நேரத்தை கேட்டுவிட்டு பரணியிடம் கூறினாள் ரம்யா. ஐ மிஸ் யூடி, உன்னை எப்போ பார்ப்போன்னு இருக்கு என்று அவன் போனிலேயே ஒரு முத்தம் கொடுக்க மருண்டு விழித்தாள் ரம்யா. எங்கே, இந்த மாதிரி நீயும் ஒன்று கொடு என்று அவன் கேட்க, அவள் அமர்ந்து இருப்பதோ முன்னிருக்கையில், சக்திக்கு கழுகு காது கேற்றுக்குமோ அதிர்ச்சியில் ரம்யா சக்தியை பார்க்க, அவனோ ஐஸ்கிரீம் கடையின் முன் பார்க்கிங்கை தேடிக்கொண்டிருந்தான். நல்ல வேலை தப்பிச்சேன், சக்தி அண்ணாக்கு எதுவும் கேட்கல என்று நினைத்தவள் வேகமாக காரிலிருந்து இறங்கி கொண்டாள். தனியே நடந்து கொண்டே பரணியிடம் பேசினாள். என்ன நீங்க, பக்கத்துல சக்தி அண்ணா, பின்னாடி பாட்டி, அம்மா, அப்பா, சத்தம் கேட்காதா என்று அவள் சொல்ல, சத்தம் கேட்டா அவங்கள காதை பொத்திக்க சொல்லு, கண்ணை மூடிக்க சொல்லு, எப்போதும் போல விளையாட்டாக பேசினான் பரணி. காரை நிறுத்திவிட்டு வந்த சக்திக்கோ ஷைலுவிக்கு ஃபோன் செய்து சென்னைக்கு கிளம்பி வந்து கொண்டிருக்கிறேன் என்ற விஷயத்தை தெரியப்படுத்தலாமா என்று யோசனை வர, வேண்டாம், சர்ப்ரைஸாக போய் அவள் முன்னாடி நிற்போம், அவள் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் என்று அவளுக்கு கால் செய்வதற்காக எடுத்த ஃபோனை மீண்டும் தன் பாக்கெட்டில் வைத்து கொண்டான்.
ஷைலுவை பார்க்க போவதை நினைத்ததும் அவன் முகத்தில் புன்னகை பூக்க, ஓய் சக்தி அண்ணா, அங்க என்ன தனியா நின்று சிரிச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேண்டாமா? மெல்ட் ஆகுது, சீக்கிரம் வாங்க என்று 2 கையில் 2 ஐஸ்கிரீம்களை வைத்து கொண்டு ரம்யா நின்றிருக்க, என்னோட ஐஸ்கிரீமையும் சேர்த்து நீயே சாப்பிடு, நான் காஃபி குடிக்கிறேன் என்று மற்றவர்களுக்கும் சேர்த்து காஃபி ஆர்டர் செய்து அவர்கள் குடிக்க, ரம்யா பரணியுடன் தொடர்ந்து பேசிக்கொண்டே ஐஸ்கிரீமை சுவைத்து கொண்டிருந்தாள். கல்யாணி சொன்ன பொருட்கள் எல்லாம் வாங்கி வர வேண்டும். தன் போனில் இருந்த லிஸ்டை பார்த்து கொண்டே காலையில் டைனிங் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் விக்ரம். மது அவனுக்கு உணவு பரிமாறினாள். மது, இன்னைக்கு கரெக்டாக 11 மணிக்கு ஆஃபீஸ் வந்துடு. நான் காரையும் டிரைவரையும் அனுப்புகிறேன். அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நம்ம 2 பேரும் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம். யஷ்குட்டியை கூட்டிகிட்டு போயிடலாம் என்று விக்ரம் சொல்ல, இல்லை மாமா, அவனை பிரபு பார்த்துக்குவான், நம்ம போய் சீக்கிரமாக வாங்கிட்டு வந்துடலாம் என்று மது சொல்ல, வேண்டாம், அங்கே போனால் திரும்பி வர எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது. நிறைய பொருட்கள் வாங்கணும். அவங்க 2 பேரையும் தனியாக விட வேண்டாம். அவங்களையும் கூட்டிட்டு 11 மணிக்கு நீ வந்துடு என்று அவன் சொல்ல, மாமா இன்னொரு இட்லி வைக்கவா என்று மது இட்லியை வைக்க போக, போதும் போதும் என்று எழுந்தவனை, மாமா ரம்யா கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் ஒரு சுத்து ஒல்லி ஆயிட்டீங்க, இந்த இட்லியை சாப்பிட்டுட்டு போங்க என்று அவள் அன்பாய் சொல்ல, யாரு, நான் ஒல்லி ஆயிட்டேனா? நீ போய் முதல்ல உன்னை கண்ணாடியில் பாரு. நீ தான் நாளுக்கு நாள் இழைச்சிட்டே போற. நீ தான் இன்னும் 2 இட்லி அதிகமாக சாப்பிடணும் என்று அவன் சொல்ல, மாமா நான் உங்களை சொன்ன பதிலுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களா என்று அவள் சொல்ல, உன் வெயிட் குறைஞ்சிருக்கு, எனக்கு தெரியாதா என்று பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்து கை கழுவி வந்தவன் அவள் அருகில் வந்து அவள் புடவை முந்தானையில் தன் கையை துடைத்து கொண்டே அவள் எதிர்பாராத தருணத்தில் அவளை தன் 2 கைகளால் பூவாய் ஏந்தி இருந்தான். கண்களை மூடி பலமாக யோசித்து கொண்டு அவன் நிற்க, மாமா என்ன பண்றீங்க? நீ சும்மா இரு என்று தன் கண்களை மூடி ஏதோ கணக்கு போட்டவன், உன்னோட வெயிட்டு போன மாசம் இருந்ததை விட 1.5 கிலோ குறைஞ்சிருக்கு. அவளை இறக்கி விட்டபடியே அவன் சொல்ல, நிஜமாவா என்றாள் மது. நான் சொல்றத நம்பிக்கை இல்லைன்னா வெயிட் மிஷினில் செக் பண்ணி பாரு என்று அவன் சொல்ல, மதுவும் அங்கு இருந்த மிஷினில் போய் நின்றாள். ஆமாம் மாமா, நீங்க சொன்னது கரெக்டு தான். கரெக்டா 1.5 கிலோ குறைஞ்சிருக்கு. எப்படி தூக்கி பார்த்தே கரெக்டா சொல்றீங்க? ஆச்சரியமாக கேட்டாள் அந்த கிராமத்து அழகி. அவனோ சிரித்து கொண்டே, அது அப்படிதான் என்றான். சரி நீ வா, முதல்ல உட்கார்ந்து சாப்பிடு என்று அவளுக்கு தட்டை எடுத்து 4 இட்லிகளை தட்டில் வைத்து சேரை இழுத்து போட்டு அவளை உட்கார வைத்து முதல் வாயை எடுத்து அவனை ஊட்டிவிட அவனை காதல் பொங்க பார்த்தாள் மது. அவன் குனிந்து கிளாஸில் தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்க அவன் கன்னத்தில் மிதமாய் முத்தமிட்டாள். அவன் இன்னொரு கன்னத்தையும் காட்ட மறு கன்னத்தை அவனுக்கு வலிக்காமல் கடித்து பின் முத்தமிட்டாள். வரக்கூடாத நேரத்தில் வந்துட்டேனா, எனக்கும் சாப்பாடு கிடைக்குமா என்று கேட்டுக்கொண்டே சங்கரி உள்ளே நுழைய, அக்கா நீங்களா, என்ன ஆச்சரியமா இருக்கு, வாங்க என்றாள் மது. விக்ரமும் அவளை வரவேற்றான். அக்கா எப்ப கேட்டாலும் ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லுவீங்க, இன்னைக்கு என்ன நீங்களே வந்திருக்கீங்க, அதிசயமா இருக்கு, வாங்க சாப்பிடுங்க என்று மது சங்கரிக்கும் இட்லியை பரிமாற இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். என்ன 2 பேரும் காலையிலே ரொமான்ஸா இருக்கு என்று கேட்டு மதுவை சங்கரி கிண்டல் செய்ய விக்ரம் அலுவலகத்திற்கு கிளம்பினான். கிளம்பும் முன் கரெக்டா 11 மணிக்கு கார் வந்துடும், ரெடி ஆயிட்டு வந்துடு என்று சொல்லி சென்றான். மதுவிடம் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு சங்கரி கிளம்பி சென்றுவிட சரியாக 11 மணிக்கு விக்ரம் காரை அனுப்பியிருந்தான். பிரபுவையும் குழந்தையையும் அழைத்து கொண்டு விக்ரம் அலுவலகத்திற்கு வந்திருந்தாள் மது. நீங்க கார்லயே வெயிட் பண்ணுங்க, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன் என்ற விக்ரம் தன் வேலையை முடித்து விட்டு கிளம்பி வர அவர்கள் கிளம்பினார்கள். கல்யாணி அனுப்பிய லிஸ்டில் இருந்த பொருட்கள் அத்தனையும் வாங்கிவிட்டு திருமண மண்டபத்திற்கு சென்று அங்கு மேனேஜரை சந்தித்து முக்கியமான விஷயங்களை பேசிவிட்டு பிறகு பரணியின் வீட்டிற்கு சென்று கல்யாணி கொடுக்க சொன்ன பொருட்களை கௌரியிடம் கொடுத்துவிட்டு கிளம்பும் வேளையில், விக்ரம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பரணி ஏற்கனவே தாலி வாங்கி வச்சிருக்கான், அது உனக்கும் தெரியும். அவன் நல்ல நேரம் எதுவுமே பார்க்காம அவன் பாட்டுக்கு போய் தாலியை வாங்கிட்டு வந்துட்டான். அதனால நம்ம கோயிலுக்கு போய் தாலியை அம்மன் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா என்று கௌரி கேட்க, சரி ஆண்டி, அதுக்கு என்ன, வாங்க இப்பவே போயிட்டு வந்துடலாம்
என்று கௌரியையும் கனகராஜையும் அழைத்து கொண்டு மதுவும் விக்ரமும் கோயிலுக்கு கிளம்பி சென்றார்கள். தாலியை பூஜாரியிடம் கொடுத்து பரணி மற்றும் ரம்யா பெயரில் அர்ச்சனை செய்து தாலியை அம்மன் பாதத்தில் வைத்து வேண்டிக் கொண்டார்கள். காலையில் கிளம்பியவர்கள் எல்லா வேலைகளையும் முடித்து வீடு வந்து சேரும்போது மணி 10 ஆகியிருந்தது. பிரபுவும் குழந்தையும் காரிலேயே உறங்கி போய்விட அவர்களை அழைத்து சென்று படுக்க வைத்தாள் மது. சோம்பல் முறித்தபடியே அறைக்குள் வந்தவள், மாமா ரொம்ப களைப்பா இருக்கு, வெயில் வேற பயங்கரமா இருந்துச்சு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்ல, ஆஃபீஸ் அக்கவுண்ட்ஸ் கொஞ்சம் செக் பண்ணாமல் இருக்கு, அந்த வேலையை முடிக்கணும், நீ போய் குளிச்சுட்டு வா என்று அவன் முகம் கழுவி வேறு உடை மாற்றி தன் லேப்டாப்பில் உட்கார்ந்தான். குளிக்கச் செல்வதற்காக மது அவளுடைய துண்டை எடுத்து கொண்டிருக்க சுஜிதா பசுபதியை அழைத்து கொண்டு சென்னையை அடைந்திருந்தாள். உடனே மதுவிடம் பேசியே ஆக வேண்டும் என்று பசுபதி சொல்ல, சுஜிதாவிடம் மதுவின் ஃபோன் நம்பர் இல்லை. சார், உங்களுக்கு என்ன, இப்போ மது கிட்ட பேசணும், அவ்வளவுதானே, இருங்க என்று தன் மொபைல் ஃபோனை எடுத்தவள் விக்ரமிற்கு அழைத்தாள். விக்ரமின் மொபைல் ஃபோன் அடித்தது. தன் குரலை மாற்றி பேசினாள் சுஜி. ஹலோ சார், நான் மதுவோட ஃப்ரெண்டு பேசுகிறேன். மது இருந்தா ஒரு நிமிஷம் ஃபோனை கொடுக்குறீங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்றாள்.